Hello children, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஃபைன். இப்போ நம்ம இங்கிலீஷில் என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கணும், எவ்வளோ மார்க் வாங்கலாம், எப்படி படித்தா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நான் பாஸ் ஆனால் மட்டும் போதும், இல்லை நான் ஆவரேஜுக்கு மேலே எடுத்தால் மட்டும் போதும், இல்லை நான் சென்டம் எடுக்கணும் இங்கிலீஷில் அப்படிங்க எல்லா தரப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட்டுக்கும் ஒரு வீடியோ நீங்கள் தேட தேவையில்லை. அதனால தான் உங்களுக்கு நான் ஒத்த வீடியோலேயே இதை கொடுக்க போகிறேன். ரைட். ஃபஸ்ட்டு முதல் விஷயம் மைண்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸ் புக் பேக்கை கிளியராக பார்த்துருங்க. ஓகேயா? அதில் சில ஒன் வேர்ட்ஸ் இருக்குது, சில கிராமர் பார்ட் இருக்குது, அண்ட் ஈவன் ஒரு சில காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாக ஒன் வேர்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாக பார்த்துட்டுங்க. தென் கிராமருமே அதில் உள்ளதை ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த மாடலில் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பேராகிராஃப், கொஷின் ஆன்சர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டியது புக் பேக்கு 6 யூனிட்டில் உள்ளதை தரோவாக பார்த்துடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குரிய பேஜ் நம்பரோட என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை இங்கே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபைன். இப்போ பேராகிராஃப், கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வரலாம். ரைட். பேராகிராஃப் நான் இதுவுமே ப்ரீவியஸ் வீடியோவில் தந்துட்டேன். 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் பேராகிராஃப் நீங்கள் படிங்க. அப்படி இல்லைன்னா 4, 5, 6 படிங்க. ரெண்டையும் ஆல்டர்னேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி படிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுலேயுமே ப்ரிடிக்ட் பண்ணியுமே, அதாவது ப்ரீவியஸ் இயர் எந்தெந்த பேராகிராஃப் கேட்டாங்க, ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நமக்கு எந்தெந்த பேராகிராஃப்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டாச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் அதை தாண்டி கொஷின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த டெஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். அத்தனையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இல்லை நான் இனிமேல் தான் ப்ரோஸ் கொஷின்ஸே படிக்க போகிறேன், எப்படி படிக்க போகிறேன்னு தெரியல, 1 டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. நிச்சயமாக அதில் 2 கொஷின்ஸ் வந்துடும். நீங்கள் 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகே? அதே போல் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் புக் பேக்கை தருவா படிச்சுக்கோங்க. அப்ரிஷியேஷன் கொஷின்ஸும் சரி, இஆர்சியும் சரி, புக் பேக்கை தருவா படிச்சுக்கோங்க. ஷியராக உங்களுக்கு 6 கொஷின்ஸ் கேட்பாங்க அப்ரிஷியேஷன். இந்த 6 பார்ட்டில் 4 கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக் வந்துடும். ஒன்று தான் நீங்கள் யோசிச்சு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் அப்ரிஷியேஷனுக்கு அப்படியே அந்த கொஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய போய்டிக் லைனை பாருங்கள். அதில் மேக்ஸிமம் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷனுக்குமே ஆன்சர் அதில் இருக்கும். அண்ட் சில சிமிலி எங்கே இருக்குது, பர்சானிஃபிகேஷன் எங்கே இருக்குது, இந்த மாதிரி போய்டிக் டிவைசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சின்ன மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மெட்டீரியலையும் உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்ரிஷியேஷன் பார்ட்டு, அப்ரிஷியேஷனில் சில அப்ரிஷியேஷன் ஓகே ஃபைன். இஆர்சியில் சில க்ளூ வேர்ட்ஸோட எந்த யூனிட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற க்ளூ வேர்ட்ஸோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த லிங்க்கையும் தந்துடுறேன். ஓகே? ஸோ ப்ரோஸ் கொஷின்ஸ் ஓவர், பேராகிராஃப் ஓவர், அண்ட் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் ஓவர், அண்ட் இஆர்சி ஓவர். ஸோ படிக்கிற பார்ட் எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் உள்ளது தான் மெயின் பார்ட்டு. ரொம்ப அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா நான் சொல்லக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் what is that, pie chart questions, dialogue writing, describing the process, ஒரு ப்ராபபிள் கம்ப்ளீஷன், இது மாதிரி விஷயங்கள். அடுத்து அந்த 5 மார்க் கேட்டகரியில் வரக்கூடிய சம்மரி ரைட்டிங், மேக் நோட்ஸு, தென் ஐடென்டிஃபை த ஃபீல்ட்ஸு, பேசேஜ் ரைட்டிங். ஓகே? ஸோ இது மாதிரியான விஷயங்களை லைட்டாக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும். சில நேரங்களில் நோட்டீஸ் கேட்கலாம், சில நேரங்களில் இமெயில் கேட்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்மெட்டு கூட நம்ம வீடியோலலாம் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் தரேன். ஸோ நோட்டீஸ் பார்த்துக்கோங்க, இமெயில் பார்த்துக்கோங்க. சில எங்களுக்கு போஸ்டர் மேக் பண்ண சொல்லலாம், ஸ்லோகனை எழுத சொல்லலாம். 11th உங்களுக்கு மெசேஜ் ரைட்டிங் இருந்தது, மேபி மெசேஜ் ரைட்டிங் கூட கேட்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரைப் த ப்ராசஸில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ரூல். இப்போ டிஸ்கிரைப் த ப்ராசஸ்னால் இப்போ உங்களை ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்ன திங்ஸ் நீங்கள் மேலே யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மேலே எழுதிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எழுதணும். சார்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். சார்ட் கொஷின் கேட்கலன்னா டேட்டா இன்ஃபரன்ஸ்னு கேட்கலாம். அது என்ன டேட்டா இன்ஃபரன்ஸ்,
அந்த சார்ட்டே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒரு 3 பாயிண்ட்டு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டவுட் வருதோ, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சில டவுட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு ப்ளஸ் நாளைக்கு முழு நாள் இது ஃபுல்லாக நான் வந்து உங்கள் கூட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன டவுட்டுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அந்த 1.5 days. ஓகேங்களா? சரி. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஏரியாவை படிச்சிட்டிங்க, ஐ மீன் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் மார்க்கு இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணிடலாம். இது காமன் தானே, போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு 1/2 hour 1 hour இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது பயோடேட்டா அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆட் ரெஸ்பான்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக கேட்கக்கூடிய கொஷின். ஒருவேளை பயோடேட்டா கேட்கல அப்படின்னா நார்மல் லெட்டர் ரைட்டிங், ஒரு பர்சனல் லெட்டரோ அஃபிஷியல் லெட்டரோ கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு போய்க்கோங்க. இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிவிட்டேன். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டும் அண்ட் 1 word questions. ரைட். கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் த டயலாக், டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் அந்த டைப்பில் கேட்பாங்க. அண்ட் அந்த இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ், இன்வர்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கையும் உங்களுக்கு தரேன். இந்த கண்டிப்பாக அந்த இன்வர்ஷன் எல்லாம் அப்படியே கேட்பாங்க. ஈஸியாக 2 marks வாங்கிடலாம். இதில் 3 கிராமர் இருக்குது இல்லைங்களா? 4 கிராமர் கொடுக்குறாங்க. 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். 3 × 2 6 marks, 27 to 30 அந்த கொஷின் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இல்லை 2 வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று இந்த இஃப் கிளாஸ் டைப்பில் கேட்பாங்க, இல்லை இன்வர்ஷன் வச்சு கேட்பாங்க. இஃப் கிளாஸ்க்கு வெறும் 3 மெத்தட் தான். verb 1ல் வந்ததுன்னா will + v1, verb 2ல் வந்ததுன்னா would + v1, அதாவது வேறு மாடலில் வந்தாலும் would + v1, அண்ட் தேர்ட் டைப்பு had v3ல் வந்ததுன்னா would have + v3. இந்த மாதிரி ஷார்ட் டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் கூட வாய்ப்பு கிடைச்சா இந்த கிராமருக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு இம்பார்ட்டண்டான கிராமர், அதோட ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வேணால் நம்ம ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடலாம். தென் இதை தாண்டி இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸ் சில நேரங்களில் கொஷின் டஃப்பாக இருந்தால் சிம்பிளோ காம்ப்ளெக்ஸே கேட்கலாம். ஈவன் காம்ப்ளெக்ஸ் கூட ஈஸி தான். ஸோ தோ வந்தால் பட், அஸ் வந்தால் அன்சோ, இஃப் வந்தால் அண்ட் தென் ஒன்லி, அன்லெஸ் வந்தால் ஆர் காம்பவுண்டுக்கு. ஸோ இது மாதிரி இந்த க்ளூ மட்டும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே ஸோ காம்பவுண்டோ காம்ப்ளெக்ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் சிம்பிளுமே ஈஸியான விஷயம் தான். நீங்கள் ஒவ்வொரு ரூலாக போய் பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டாம். ஜென்ரலாக சிம்பிள் சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரேஸு, ஒரு மெயின் கிளாஸ், 2வது சென்டென்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. இந்த ஃப்ரேஸை தான் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? சப்ஜெக்டை நீங்கள் தூக்கிடுங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு வேறு அட்டன் பண்ண முடியலன்னா சப்ஜெக்டை தூக்கிட்டு அங்கே என்ன வேர்ப் இருக்கோ அதை ஐஎன்ஜி போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு டிப்பு. தென் ரிப்போர்ட் த டயலாக் ஈஸி, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுவுமே சிம்பிள் டெக்னிக் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கையும் தரேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோவில் இந்த கிராமர் ஏரியாவுக்கு மட்டும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்து அதுக்குரிய ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பாட் எரர் இருக்குது அண்ட் ஃபில்அப் கிராமர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ், டென்சஸ், மாடல் வெர்ப்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ ஸ்பாட் எரர் உங்கள் கைடில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த கைடில் உள்ள ஸ்பாட் எரரை பொறுத்த வரைக்கும் கைடில் ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரிலாம் முக்கியமானது எல்லாமே இருக்கும். அது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபில்அப் கிராமர் அதையும் பார்த்துக்கோங்க. டென்சஸ் என்னென்ன வேர்டு வந்தால் அந்த வேர்ப் எப்படி மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி, யூஸ்வலி இந்த மாதிரியெல்லாம் வேர்டு வந்ததுன்னா அது சிம்பிள் ப்ரெசென்ட், v1 இல்லைனா v1s, லாஸ்ட் டே, எஸ்டர்டே இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது பாஸ்ட்டாக பார்த்து டு v2. பட் இதை தாண்டி அடிக்கடி கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ஸ் ஃபார் வச்சு அந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்குறாங்க. நான் இப்போ என்ன கொஷின் சொல்லிட்டுருக்கேன்னா கொஷின் நம்பர் 46ல் உள்ள ஸ்பாட் த எரர் ஆப்ஷன் ஃபில்அப் கிராமர் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த ஃபில்அப் கிராமரில் 2 ஹோமோஃபோன்ஸ் வரும். மாடல் வேர்ப் ஒன்று கேட்பாங்க, டென்சஸ் ஒன்று கேட்பாங்க, செமி மாடல் ஒன்று கேட்பாங்க. அதே போல் செமி மாடலுமே ஈஸியான பார்ட்டு தான். பிஃபோர் தட் டென்சஸ் சொல்லிடுறேன். ஸோ சின்ஸ் ஃபார் அடிக்கடி கேட்பாங்க. சின்ஸ் ஃபார் பொறுத்த வரைக்கும் 2 ஹாஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி, ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி, சிங்குலராக இருந்தால் ஹாஸ் பீன், ப்ளூரலாக இருந்தால் ஹாவ் பீன். ஓகே. இதை தாண்டி அடிக்கடி கேட்குறது ஆஃப்டர் பிஃபோர், அது கொடுத்து கேட்பாங்க. ஆஃப்டர் பிஃபோர் வந்தால் நீங்கள் ஒன்று பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று ஹேட் ப்ளஸ் v3, அதாவது 2 ஆக்ஷன் நடக்கும். ஒரு ஆக்ஷன் v2ல் யூஸ் பண்ணுங்கள், இன்னொரு ஆக்ஷன் ஹேட் ப்ளஸ் v3 யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று அடிக்கடி கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கிளாஸ், அன்லெஸ் அது மாதிரி வச்சு கேட்பாங்க. இஃப் கிளாஸ்னாலே நமக்கு என்னது அந்த பக்கம் வில் இல்லைனா வுட் இல்லைனா வுட் ஹேவ். ஸோ அது மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன, இந்த ரீசன்ட்லிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதில் போடுறதுக்கு ஹேஸ் ப்ளஸ் v3, ஹாவ் ப்ளஸ் v3.
அதை தாண்டி நவ் அட் ப்ரெசென்ட் இந்த மாதிரி கொடுத்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படியும் கொடுக்கலாம். அண்ட் அடிக்கடி இன்னொன்று கேட்குறாங்க, வென் வைல் இது கொடுத்தாங்கன்னா வாஸ் இல்லைன்னா வேர் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ வாஸ் வெர்ப் ஐஎன்ஜி சிங்குலருக்கு, வேர் வெர்ப் ஐஎன்ஜி ப்ளூரலுக்கு. ஓகே, டென்சஸ் இது மட்டும் தெரிஞ்சாலே இப்போ ஃபுல்லாக உட்காந்து அத்தனை டென்ஸ் அவ்வளவும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு எப்படி வேர்பு மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே போதும், அட்டன் பண்ணலாம். ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தெளிவாக பார்த்து பிரித்து எழுதுங்க. இல்லை ரெண்டுத்துக்குமே எனக்கு மீனிங் தெரியல, ஒன்றும் வாய்ப்பே இல்லை, மார்க்கு ரெண்டுமே போயிடுமோ அப்படிங்கிற நினைக்கிற பட்சத்தில் அந்த ஒரே ஆன்சரை 2 டேஷ்க்கும் ஃபில் பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு இடத்துல அதை கரெக்டாக வரும். ஸோ 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் மாடல் வேர்ப், செமி மாடல் அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். செமி மாடலை பொறுத்த வரைக்கும் 4 தான். டேர், யூஸ்டு டு, ஆட் டு, நீட். இந்த யூஸ்டு டு அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம், இப்போ கண்டினியூ பண்ணல. சில வேர்டு இருக்குது அதுக்குமே க்ளூ வேர்டு. இந்த வென், டியூரிங் இந்த வேர்டு வந்ததுன்னா அங்கேயே நீங்கள் யூஸ்டு டு போட்டு எழுதலாம். அண்ட் டேருங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த போல்ட்னஸ், ஹவு பெரும்பாலும் ஹவு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹவு டேர் யூ ஆஸ்க் சச் அ கொஷன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட் டு அப்படிங்கிறது வந்து மாடல் வேர்பில் நம்ம ஷுட் மஸ்டெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கம்பல்ஷனாக, ஒரு டியூட்டி, ஒரு ஆப்ளிகேஷன், இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த மஸ்ட் ஷுட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதே இடத்துல செமி மாடல் கேட்கும்போது ஆட் டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. தென் நீட் அதோட மீனிங்கே உங்களுக்கு தெரியும், வாண்ட், நெசசிட்டி, தேவை சொல்கிறது. ஐ நீட் அ கப் ஆஃப் காஃபி. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இடத்துல நீட். ஸோ இந்த செமி மாடல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு. அண்ட் மாடல் வேர்பை பொறுத்த வரைக்கும் கேன், குட்டு, மே, மைட், ஷால், ஷுட் எல்லாமே இருக்குது. இந்த ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் ஒன்று மே இல்லை மைட்டு. ஸோ சில இடங்களில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ மே ஐ கமென், ஷால் ஐ கமென், கேன் ஐ கமென், இந்த 3மே உங்களுக்கு கரெக்டு தான் இல்லைங்களா இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மே போடணுமா, கேன் போடணுமா, ஷால் போடணுமா, இந்த மாதிரி சில சென்டென்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ மாடல் வேர்பில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேன் ஸ்லாஷ் ஷால் ஸ்லாஷ் வேறு இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தோணுதோ. ஸோ 2 இல்லைன்னா 3 ஆப்ஷன் நீங்கள் ஸ்லாஷ் போட்டு போடலாம் மாடல் வேர்ப்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா. ரைட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மற்றது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு ஒன் வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சென்டம் எடுக்க விடாமல் உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ட்ஸ் தான். இந்த 20ல் நான் உங்களுக்கு 100% ஷுவராக சொல்கிறேன், உங்களால் 15 to 16 ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அண்ட் உங்கள் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா புக் பேக்கில் உள்ள 6 யூனிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடுங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம், அதுவும் நம்ம கொஷின் பேங்க்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அந்த பிடிஎஃப்பில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்துடுங்க. இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்துடுங்க. இப்போ இந்த நான் கொடுத்த பிடிஎஃப்ல உங்களுக்கு பிடி அதில் ஆட் ஆகும், கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர், எக்ஸ்ட்ரா கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புக் பேக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் 15 to 16 ஒன் வேர்ட்ஸ் கட்டாயம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ரிமைனிங்க்கு பொறுத்த வெறும் 4 ஒன் வேர்ட்ஸ் தான், 3 to 4. ஸோ மேபி அந்த 4 ஒன் வேர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அத்தனை மெட்டீரியல்ஸை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு திருப்பியும் ஒரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதை தாண்டி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பான்ஷன், தென் ஃபாரின் வேர்டு, பிளண்டிங் வேர்டு, கிளிப்பிங் வேர்டு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ், டெஃபினிஷன் டேர்ம்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஈஸி, கொஷின் டேக் கேட்கலாம், சிலபிஃபிகேஷன் கேட்கலாம் உங்களுக்கு, சிங்குலர் ப்ளூரல், ப்ரப்போசிஷன். ஓகேங்களா. ஸோ தென் பொலைட் ஆல்டர்னேட்டிவ், யூஃபோமிசம் சொல்லக்கூடிய பொலைட் ஆல்டர்னேட்டிவ், சென்டென்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து சில கிராமரும் இதில் இருக்கிறதுனால அந்த கிராமரோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்களால அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு மார்க் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கஷ்டமாக கேட்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு அட்வைஸ் தான். இப்போது நம்மளால் 96 மார்க்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் நாளைக்கு போய் மறுநாள் எக்ஸாமில் எழுதும்போது கூட உங்களுக்கு தோணும் மேம் சொன்னது கரெக்டு தான், ஜஸ்ட் 2 இல்லை 3 ஒன் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்குது, மற்றது எல்லாமே ஈஸி. நம்ம என்ன சொன்ன பேராகிராஃபோ, நம்ம என்ன சொன்னோமோ கொஷின்ஸோ அது எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒன் வேர்ட்ஸ், இந்த 3 இல்லைனா 4 ஒன் வேர்ட்ஸ் போகிறத மனசில் வச்சுட்டு ரிமைனிங் எடுக்கக்கூடிய அந்த 96 மார்க்ஸ் இல்லை 97 மார்க்ஸை கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கொஷினே உங்களோட சைக்காலஜி டெஸ்ட் பண்ணுறதுக்கு டஃப்பாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டே சினானிம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம், பார்த்தோன்னே அப்செட் ஆகிடக்கூடாது.
ரிமைனிங் உங்களுக்கு 95க்கு மேலே உங்களுக்கு தெரியும், உங்களால் எழுத முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 95 96 மார்க்ஸ்க்கு ஒரு மார்க்கு கூட, ஈவன் ஹாஃப் அ மார்க்கு கூட யாரும் குறைச்சிட முடியாத அளவுக்கு தெளிவாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2-3 மார்க்ஸும் பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக வந்து உங்களால் சூப்பராக எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் கேட்பாங்க பேராகிராஃப்ஸில் ஃபுல் மார்க் எங்களுக்கு கிடைக்கல, எப்படி எழுதுனா பேராகிராஃபில் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அத்தனை வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி இன்றைக்கே போய் பார்த்துடுங்க. அண்ட் மேக்ஸிமம் நாளைக்கு இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்து வீடியோவாக செக் பண்ணிகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் முழுக்க ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எஃபர்ட்டுக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் டிட்டர்மினேஷனுக்கும் நிச்சயமாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக எக்ஸாமை ராக் பண்ணுங்கள். தேங்க்யூ.